புதுச்சேரியில் 2ஆம் கட்டமாக திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே நடைபெற்ற தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படாததால் இழுபறி நீடித்து வருகிறது. புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் மற்றும் தேர்தல் பங்கீடு குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று திமுக சார்பில் தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் மாநில அமைப்பாளர் சிவா, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டம் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுமூக தீர்வு எட்டப்படாத நிலையில் கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் மாநில பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், புதுச்சேரியில் காங்கிரஸ் 21 இடங்களிலும் 9 இடங்களில் திமுக போட்டியிட வேண்டும் என்று முதலில் தாங்கள் கேட்டோம் என்றும், ஆனால் அவர்கள் 15 தொகுதி காங்கிரஸ், 15 தொகுதி திமுக என்று பேசி வருகின்றனர் என்றும், மேலும் தங்களது கட்சிகளுக்கு அதிக இடங்களை கேட்பது வழக்கமான ஒன்றுதான், அதனால் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெகத் ரட்சகன், தங்களுக்கும் 30 தொகுதியில் போட்டியிட ஆசைதான், ஆனாலும் கூட்டணி என்று வந்துவிட்டது, எனவே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது என தெரிவித்தார்.